ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா வீட்டு முன் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவரது பெயர் பலகையையும் தூக்கி போட்டு மிதித்தனர். ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசின் தவறான நிர்வாகத்தால் ரயில்வே துறை படுமோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்த சிறிது நேரத்தில் டெல்லியில் உள்ள அவரது வீட்டு முன் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே பட்ஜெட் தனியாருக்கு சாதகமாக இருப்பதாகவும் சதானந்த கவுடாவை கண்டித்தும் காங்கிரசார் கோஷங்களை முழங்கினர். ஒரு கட்டத்தில் வீட்டு முன் சதானந்த கவுடா பெயரை தாங்கியிருந்த பெயர் பலகையையும் கழற்றி வீசி எறிந்து அதை காலால் மிதித்தனர். அப்போது சதானந்தா வந்த காரை வீட்டுக்குள் நுழைய விடாமல் காங்கிரசார் கெரோ செய்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரசாரின் இந்த நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா மட்டுமல்லாமல் டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர் அரவிந்த் சிங் லவ்வியும் இச்செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார். பெயர் பலகையை அகற்றியது, சதானந்த காரை மறித்தது போன்ற செய்கைகள் தவறு என்று லவ்வி கூறினார்.